ஐயா வணக்கம். நான் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோட்டில் இருந்து மாரீஸ்வரி பேசுகிறேன். குரு வணக்கம், குருச்சரணம். ஐயா, நான் இந்த ஏஎல்பியில் படித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஏஎல்பிங்கிற ஒரு இது நான் ரொம்ப இதாக எடுத்து வரலங்க ஐயா. நான் ராஜேஷ் ஐயாவோட வீடியோ பார்த்தேன். அவங்க எப்பயுமே ஒரு புது விதமாக தான் இது பண்ணுவாங்க. அது நான் அடிக்கடி பார்க்குறப்ப இந்த ஏஎல்பியை பற்றி ஐயா சொன்னாங்க. ரொம்ப புதுமையாக இருக்குது, பரவாயில்ல, இப்படி நகருங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. அது இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதும் அது ஒரு இதாக இருக்குது. தான் உணர்ந்ததை அடுத்தவங்களும் உணரணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் உடனேவும் யூடியூப்பில் போய் உங்கள் பேரை அடித்து நான் பொதுவுடையமூர்த்தி ஐயான்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ உங்கள் வீடியோ பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆசையும் இருந்துச்சு. சரி, நம்மளும் அப்போ வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னு சொல்கிறப்ப நம்மளும் ஜோதிடர் ஆகலான்னு நினச்சேன். இருந்தாலும் அப்போல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஜோசியங்கிறது எல்லாரும் பார்க்க முடியாது, அது ஜோசியம் பார்க்குறவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பயந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட, இங்கே பாருங்கள், இப்படிலாம் லக்கணம் நகருமா, அப்போ நம்ம அது மாதிரி யார்கிட்டையாவது போய் ஜோதிடம் பார்க்கலாம், ரொம்ப சிரமமாக இருக்குது, பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு கேட்டப்ப அதெல்லாம் ஒன்று வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு பார்த்துட்டு அவங்க இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி அது அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க, நிறையா வீடியோ நான் பார்த்தேன், இது வித்தியாசமாக தான் தெரியுது, வேணா நீ படிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. வேணாங்க, இருக்கட்டும், நம்ம யாராவது போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க இல்லை சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. ஒரு நாள் திடீர்னு கிளாஸ் போட்டிருக்காங்களா, நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இல்லை வேணாம், அதெல்லாம் நான் சும்மா விளையாடுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு. இல்லை, நீ சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணாம், இல்லை நான் சேர்ந்தாருன்னு அவங்களாவும் அந்த நம்பரு எடுத்து அவங்களா பேசி அவங்களே அப்பாயின்மெண்ட்டும் போட்டு கொடுத்தாங்க. நான் சும்மா ஏனோ தானோன்னு தான் படிக்க வந்தேன். நமக்கு என்ன தெரியும், நம்மளே படிக்காமல் இருக்கோம், நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்னு. அப்பயுமே நான் ஆஃபீஸில் பேசல, இல்லை நான் 10th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்கலாம், புரிஞ்சுக்கிடலாம், ஒரு புரிதல் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி நம்ம போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் போக போக 2 நாள்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஆஹா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போக போக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சத்யா சாரு, அப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தங்களாம் மேம், சந்தியா மேமு, அப்புறம் உமா மேம், எல்லோரும் கிளாஸ் எடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு கிளாஸாக நடந்து ஒரு ரிஸ்க்கு, அப்புறம் கோச்சு அவங்கக்கிட்ட எழுதி அனுப்புறது செய்கிறது. எனக்கு ஒரு கைவலி வேறு இருந்தாலும் அதோடு நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். வெளியிலையும் போவேன், நைட்டு ஹோம்ஒர்க் பண்ணி லேட்டாக தான் அனுப்புவேன். ஆனால் மேமும் அதுக்கு அவங்கக்கிட்ட எனக்கே சங்கடமாக இருந்துச்சு. 9 மணி 10 மணிக்கு நம்ம ஹோம்ஒர்க் அனுப்புகிறோம், மேம் தப்பாக எடுத்துப்பாங்கன்னு. அவங்களும் அதை ஒரு பெருசாக இதாக எடுத்துக்கல. அவங்க ஓகே, நான் கொஞ்ச நாள் அனுப்பிச்சிட்டே இருந்துட்டு, மேம் நான் லேட்டாக அனுப்புகிறேன்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போயும் அவங்களும் அதை அப்சர்வ் பண்ணாங்க. 2வது கிளாஸ் வந்தது எனக்கு இன்னும் ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது கூட கொஞ்சம் இதாக கொடுத்தாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அது உமா மேம் எடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் ஒரு புரிதலோடு கொடுத்தாங்க. கொஸ்டின் கேட்குறதுக்கெலாம் கை தூக்குவேன், ஆனால் எனக்கு எப்பயுமே அது கிடைக்காது. இருந்தாலும் ஒரு நாள் உமா மேம் கூட சொன்னாங்க, மாரீஸ்வரி எப்பயுமே நீங்கள் ஓரமாக உட்காந்துருக்கீங்கன்னு. இல்லைங்க மேம், நான் எப்பயுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன், யாரும் என்னை கூப்பிடலை அப்படின்னு கூட நான் ஒரு வாட்டி சொன்னேன். அவங்க சிரிச்சுட்டே சரி அப்படின்னு ஆன்சர் சொன்னாங்க. எனக்கு சாஃப்ட்வேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாஃப்ட்வேர் எப்படின்னா ஈஸியாக, அது ஒரு பட்டன் அமுக்கினோடனே லக்கனாக எல்லாமே வந்துடுது. இப்போ 2வது கிளாஸ் போயிட்டேன். 2வது சாஃப்ட்வேர் இன்னும் வாங்கலை, அது வாங்கணும். கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், வாங்கிடுவேன். ஆனால் அதை போட்டு காமிக்கல. இன்னும் இந்த பொருத்தம் பார்க்குறது, அந்த 12 கட்டத்தையும் அப்படியே வர்றது, அந்த தசாபுத்தியெல்லாம் சொன்னப்போ எப்படிடா இப்படி ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளே இவ்வளவையும் கொண்டுட்டு இதுக்கு எவ்வளோ நாள் ஐயா பாடுபட்டிருப்பாங்க, இதை இவ்வளோ ஈஸியாக நமக்கு கொடுத்துருக்காங்க.
அதெல்லாம் ஒரு பூரிப்பாகவும் ஒரு இல்லை, உண்மைக்கே அது ஒரு பெரிய ஒரு பெருமிதம். நமக்கு ஜோதிடத்துக்குள்ளே வர ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை ஒரு பொக்கிஷமாக அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்னைய மாதிரி ஒன்றுமே தெரியாமல் உள்ள வந்துட்டு, அதுவும் படிப்பு ஒரு நாலேஜ் கூட அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருக்கிற எனக்கேவும் இவ்வளோ எளிதாக புரிதலோட அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையை எத்தனை நாள் அதுக்காக தொலைச்சிருப்பாங்க. அதை நினைக்கல எனக்கு ரொம்ப ஐயா மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்வம், ஒரு பிரியம். கிளாஸ்குள்ளே வந்தோடனே ஒரு உற்சாகமாக ஆயிடுவோம். நாங்கள் எல்லாருமே அப்படி தான். அவங்க ஒரு பயம் இருக்கும், ஐயோ சார் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்றப்பே சொல்லுவேன், சத்தம் போடாதேங்க ஐயா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் வீட்டில். அவங்க அவர் வந்தோடனே ஒரு இதாக இருக்கும், ஐயா என்ன சொல்ல போகிறாங்க, இன்றைக்கி ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயும் நாள் முழுக்க அப்படியே தான் பேசிப்போம். எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி நைட்டு தூங்குறப்ப கூட பேசிட்டு தான் கிளாஸை சரியாக அட்டன் பண்ணேன். இன்றைக்கி என்ன சொன்னாங்க, இன்றைக்கி எதை பார்த்த, ஜாதகம் பார்த்த போடுன்னு. ஆனால் எனக்கு ஜாதகம் அடுத்ததுங்கிட்ட தான் வாங்கி வைக்க சொன்னாங்க. நான் நிறையா ஜாதகம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 50 ஜாதகத்துக்கு மேலேயே கலெக்ட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு இதுலேயும். அந்த இதையே தான் திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன். திருப்பி கூட நான் அந்த ஒரு இதாக எடுத்துக்கல. ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தானே பார்க்க போகிறோம், நம்ம மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உமா மேம் சொன்னாங்க, நீங்கள் 4 பேர்த்திட்ட வாங்கி போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும்னு சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு ஒரு சங்கடமாக தெரிஞ்சிச்சு. எல்லாரும் நம்மளை பார்த்தா என்ன ஜோசியம் பார்க்குறான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க, கிளாஸில் தான் சொல்கிறாங்கல்ல, நீ பண்ணி பாருன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க அப்படின்னா, அவங்க பண்ணி பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் ஒரு சங்கஜப்பட்டு பார்க்கவே இல்லைங்கய்யா. அப்புறம் திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு பக்கத்து 2 தெரு தள்ளி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க ஒரு டீச்சரு. அவங்க ஏற்கனவே ஒரு வாட்டி ஜாதகம் பார்க்க என்கிட்ட கேட்டிருந்தப்ப நான் ஒருத்தவங்கள சொல்லியிருந்தேன். அவங்க சமீபத்தில் தவறுனதுனால நான் திருப்பி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, கேட்க வந்திருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு இதுப்பா, நான் அர்ஜென்ட்டாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு. சரிங்க மேம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஜாதகம் பார்க்க உட்காருங்க அப்படின்னு. என்னத்துக்கு உட்கார சொல்கிறேன், இல்லை எங்கள் வீட்டுக்காரம்மா கூட பார்க்க சொல்லுங்கள், படிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க டீச்சர், அவங்க சும்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை, நான் சும்மா இப்போ தான் டீச்சர் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் நாளாகும். எவ்வளோ நாள் ஆகணும், 1 மாதம் தான் கிளாஸ் போயிட்டுருக்குது அப்படின்னு. அப்புறம் சரி சும்மா என்னன்னு பாருன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்ததுக்கு இவங்களும் சொன்னாங்க, நீ பார்க்க வேண்டியதானே, எதுக்கு இப்படியே இருக்கிற, ஃப்ரெண்டு தானே பாரு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தேங்க. அப்போ அவங்க பாப்பாவுக்கு டைவர்ஸ் ஆகி 2 பொம்பளை பிள்ளைங்க கையில். அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்குறப்பவும் பாப்பாவுக்கு எதுவும் மேரேஜ் பண்ணலாம்னதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்ருச்சு. அப்போ நான் இப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு 8-11 சம்மந்தப்பட்ட மறைமுக தொடர்புன்னு இருந்துச்சுங்க. மறைமுக தொடர்புன்னு அவங்கக்கிட்ட சொல்ல முடியலை என்னையால். அப்போ மேம் பாப்பாவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொன்னேன். அவங்க என்னப்பா சொல்கிற அப்படின்னாங்க. ஆமாம் மேம், பாப்பாவுக்கு கூட மேரேஜ் பண்ணி வச்சுருவோம், நல்லாயிருக்கும் பாப்பா, நான் கூட பேசி பார்க்குறேன் மேம் அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு அடுத்து சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை மேம், பாப்பாவுக்கு அடுத்து குழந்தைக்கு கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இன்னொரு மேரேஜ் கூட பண்ணி வச்சுருவோம் பேசாமல் பாப்பாவுக்கு அப்படின்னு. அவள் என்ன சொல்கிறீங்க, பாப்பா கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது நம்மளா பார்த்து கரெக்டாக சொல்லியிருக்கவே அப்படின்னு. ஆமாம், அப்புறம் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் சமீபத்தில் ஒரு கொஞ்சம் நான் 5 மாதம் ஆச்சு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க டீச்சர், நான் சொன்னேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொன்னேன் டீச்சர் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்லையே அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாவுக்கு குழந்த கூட வாய்ப்பு இருக்குது டீச்சர் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ தான் பிறந்து ஒரு மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இன்னொரு கொஞ்சம் சந்தோஷம் சேர்த்து வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க பையன் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. வந்தோடனே எனக்கு என்ன டீச்சர், இல்லை என் பையன் ஜாதகத்தை பாருன்னாங்க. அவன் பையன் ஜாதகத்தை பார்த்தோடனே லவ் மேரேஜ்னு வந்துச்சு. அவள் லவ் மேரேஜ் பண்ணுவான் டீச்சர்
அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது, லவ் மேரேஜ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. ஆமாப்பா, அவன் லவ் மேரேஜ் பண்ணிட்டான், ஆனால் அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. நான் போய் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தேன், நீ இன்னும் கொஞ்சம் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னேன். அப்போ பார்த்தப்ப அந்த பையனுக்கு வீரியத்தில் குறைபாடு இருக்குது டீச்சர், அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது, இந்த பொண்ணு பிரிகிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அவங்க அதை நான் எப்படி சொல்லுன்னு தெரியலை, எனக்கு அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அவங்க சொன்னாங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணோம், ஆனால் அந்த பொண்ணு கூட இருக்காது, டைவர்ஸ் ஆயிரும் உங்கள் பையனுக்குன்னு சொன்னோன்னே எனக்கு அதுலேருந்து 2 மாதமா 1.5 மாதமாகவே எனக்கு மனசு சரியில்லை. அதனால் அவங்ககிட்ட நான் பேசணும், இதை சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை டீச்சர், டைவர்ஸ் ஆகிறது கூட ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. 12 சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவன் வெளிநாட்டுக்கு போனால் அவங்க பிரிஞ்சு இருக்கணும்னு ஒரு விதி. அந்த பிரிஞ்சு இருக்கிறப்ப அவங்க சரியாயிடுவாங்க டீச்சர்னு நான் சொன்னேன். என்னப்பா சொல்கிறேன், என் பையன் பேசுவானா, இப்போ நீங்கள் பேசுனா அவன் பேசுவான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அப்பயும் மறுநாளே அவங்க ஃபோன் போட்டு பேசினப்ப அவ்வளோ நாள் அவங்க ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை டீச்சர் மேம். ஆனால் அவங்க நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க போட்டோன்னே ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புனான், நான் ஃப்ரீ ஆகிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வ் பண்ணி பேசிவிட்டு அப்புறம் 1 வாரம் கழித்து பேசிட்டாங்க. நான் கூட பேசணும், தனியாக பேசணும்னு சொன்னேன். நான் அதான் சொன்னேன், மேம் எதுவுமே அவங்ககிட்ட அதுன்னு பேசி பயமுறுத்தி விடாதீங்க, பக்குவமாக பேசுங்க, அப்புறம் திருப்பியும் பேசாமல் இருந்துட போகிறான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு 100க்கு 90 மார்க் போடுறேன்ப்பா, உண்மைக்கே நீ 1 மாதம் பார்த்த மாதிரியே நீ சொல்லலை, 12 வருஷம் பார்த்த அந்த ஒரு ஜோசியர் சொன்னதை நீ அதை விட இன்னும் 4 பாயிண்ட் எனக்கு சேர்த்து தான் சொல்லியிருக்க. அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு வேலைக்கு சொல்லியிருந்தாங்க ஐயா. அப்போ நான் சொன்னேன் 3ல் முயற்சி ஸ்தானம் இதாக இருக்குது, அப்போ நீங்கள் அப்ளிகேஷன் மட்டும் போட்டுட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, தன்னால் நடக்கும், நீங்கள் போய் அதை இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக போச்சு. சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜாதகமும் அதே மாதிரி தாங்க. இன்னும் அவர் ஒரு கோவில் பூசாரி, அவர் என்கிட்ட ஒரு பொருத்தம் பார்க்கணுன்னு சொல்லி வந்தப்போ, நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு இருந்தாலும் அது இன்னும் என்னால் அந்த மனசை விட்டு அகலலை. அவங்களே நான் ஒரு 10க்கு 4 அம்மா தடையாக இருப்பாங்க, அப்புறம் கல்யாணம் இந்த வீரியம் அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்ச ஜாதகத்தை கொடுத்து என்னட்ட பொருத்தம் பார்க்க சொல்லி அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்லி அவங்க குழந்தை இருக்குமான்னு கேட்டாங்க. இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சா நான் குழந்தையும் இருக்கும், குழந்தை இல்லை, குழந்தைக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஆனால் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு கர்ப்பப்பையில் 8 வர்றதுனால, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது 5, 8 வர்றதுனால, அவங்க கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் சின்னதாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நீங்கள் இப்பயே கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9, 12 வந்ததுனால முருகருக்கு கூட பாத யாத்திரை போங்க, அது கூட முருகர் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி லாஸ்ட்டாக தான் சார் சொன்னேன். எப்படி சொன்னேன்னா, அவங்க 10 வருஷம் ஆச்சு, நாங்கள் சும்மா தான் அவங்ககிட்ட கேட்டோம், குழந்தைக்காக தான் கேட்டு வந்தோம், உண்மைக்கு அந்த பிள்ளைக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது, குழந்தைக்கு கொஞ்சம் இது பண்ணுறாங்க, இந்த பையனுக்குமே வீரியத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, இந்த 1 வருஷத்துக்குள்ளே வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதே மாதிரி இந்த வருடம் பழனி பாத யாத்திரைக்கு நீங்கள் பாத யாத்திரை போங்க, 9, 12 வரதுனால அந்த முருகன் ஆறுதல் கொடுக்கட்டும்னு சொல்லி சொன்னேங்கய்யா. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் என்னென்னா வந்தோடனே எங்கள் வீட்டில் சோஃபாவில் தான் உட்காந்துருந்தார். நான் அந்த பையனை பற்றி ஜாதகத்தை சொன்னோடனே அப்பாட்டுன்னு முன்னாடி உட்கார்ந்தாரு. என்னங்க நான் கீழே உட்காந்துட்டீங்க, மேலேயே உட்கார வேண்டியதானே? இல்லை, இந்த இடத்துல இந்த ஜோசியத்துக்கு நான் மரியாதை கொடுத்தே ஆகணும், என்ன இதுதான் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரியான அந்த நடந்ததை நீங்கள் அப்படியே சொன்னீங்க பாருங்கள், அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வணங்கி அவர் உட்கார்ந்தார். அது எனக்கு அந்த இடத்துல ஐயா பொதுவுடைய மூர்த்தி ஐயா நினச்சி எனக்கு ரொம்ப நானே ஒரு அரைக்குறை, அந்த அரைக்குறை சொல்லி எனக்கு ஒரு மரியாதை, அந்த மரியாதை சத்தியமாக எனக்கு இல்லைங்கய்யா, அது உங்களுக்கு தான். எனக்கு அது அப்போது கண்ணே கலங்குச்சு. என்ன இவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம எப்படி சொன்னோம், அந்த அளவுக்கு அவங்க நம்மளுக்கு கணிச்சு கொடுத்துருக்காங்க
அது நான் இத்தனைக்கும் பழைய சாஃப்ட்வேர் ஃபஸ்ட்டு பேசிக் சாஃப்ட்வேர் தான் ஐயா வச்சுருக்கேன். அடுத்து அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் வாங்குவேன். அது வந்தோடனே நான் இன்னும் பெர்ஃபெக்ட் ஆயிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்கய்யா. நான் கண்டிப்பாக ஆயிடுவேன். இன்னொரு அண்ணாவுக்கும் அதே மாதிரி தொழிலில் ரொம்ப கன்னியாலக்கணம் ஓடுதுங்கன்னா பண்ணாதீங்க, இப்போ ரொம்ப சிரமமாக இருக்கும். சித்திரை 1ஆம் பாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் 2 வருஷம் பொறுமையாக இருங்க. நான் ரொம்ப சிரமப்பட்டேன். 8 வருஷம் நான் படாத பாடுபட்டுட்டேன்ப்பா, ரொம்ப சிரமப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு. நானும் அவங்கள பார்த்துருக்கேன். நான் அவ்வளோ இதாக பழக்க வழக்கம்ல தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஆனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா தான் கன்னியாலக்கணம். நான் கடையை ஜவுளி கடையை மூடிட்டு நான் வியாபாரத்துக்கு போகலான்னு இருக்கேன்னாங்க. இல்லைங்கண்ணா, இந்த 1 வருஷம் நீங்கள் பொறுத்துக்கோங்க, சித்திரை 2 ஆரம்பிக்க போகுது, இந்த 1 வருஷம் பொறுத்துக்கோங்க, நீங்கள் சரியாக இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட இதுக்கு அடுத்து ஒரு அப்பாடான்னு ஒரு மூச்சு விடுற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்கண்ணா. அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, 1 வருஷம் கஷ்டப்பட்டுக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு சொன்னேன். அவர் ஒவ்வொன்றும் சொல்ல நான் இப்படி தான்ப்பா இருக்கேன், நான் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. 8-5 சித்த பிரம பிடிச்ச மாதிரி இருக்கும், மூளையெல்லாம் கலங்கி போகிற மாதிரி இருக்குங்க. அதனால் 1 வருஷத்துக்கு அதை மெயின்டைன்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதனால் எனக்கு இதான் சூழ்நிலை, நான் இன்னும் 1 வருஷத்தில் ரிலீஃப் ஆயிடுவேன், கொஞ்சம் நல்லா நிலைமைக்கு வருவேன்னு சொல்லி மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பொண்ணு ஜாதகமும் அப்படியே கன்னியாலக்கணம், அதே ஒரு சிரமத்தில் இருக்குது. படிப்பு அப்பா அது தடையாக வந்துச்சு. 9-2 வருமானத்துலேயும் தடையாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு படிப்புலேயும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்போ அதுதான் சொன்னேன். அவங்க ஒய்ஃபுக்கும் பார்த்தாங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுக்கு 7-3 சம்மந்தப்பட்டதால தாலியை மாற்றி கூட கட்டிக்கோங்கன்னு 18ஆம் பேருக்கு மாற்றி கட்ட சொல்லியிருக்கீங்க ஐயா. இது மாதிரி நிறையா ஜாதகம், நிறையா இது திருமணத்துக்கு நிறையா. இன்றைக்கி கூட 2 பார்த்தேங்க ஐயா. அந்த ஒரு பையன் வீடு விற்கலாமா வேணாமா, ரொம்ப சிரமமாக இருக்குது, என்னால் வட்டி கட்ட முடியலை, லோன் போட்டுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லி சொன்னாங்கய்யா. அப்போ 4-3 சம்மந்தப்பட்டுச்சுங்கய்யா. அப்போ நம்ம விற்கணும்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால் இல்லை விற்றுருங்க, விற்பனைன்னு சொல்லி தான் வருது, அதனால் விற்றுருங்கன்னு சொன்னேன். அப்போ நான் விற்கலாமாண்ணா, விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. அவங்க அண்ணனுக்கு திருமணத்துக்கு பார்த்தாங்கய்யா. அந்த பையன் ஜாதகத்துலேயும் அந்த 4-3 கொஞ்சம் வந்துருந்தாங்க ஐயா. அதே மாதிரி 7-11 வந்ததுனால இந்த பையனுக்கு 2ஆம் திருமணம் மாதிரி வருது. நீங்கள் ஒரு வயது மூத்த பெண்ணாக முடிங்க, இல்லைன்னா நிச்சயமாகி நின்ன பொண்ணை பார்த்து அந்த பையனுக்கு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொன்னீங்கய்யா. அது திருமணத்துக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கீங்கய்யா. இது மாதிரி நிறையா பார்த்துருக்கேன். என்னால் இன்னொரு சாஃப்ட்வேர் வாங்கல இன்னும் பெர்ஃபெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேங்கய்யா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கொடுத்த பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கும், அந்த பிரபஞ்சத்துக்கும், இந்த குருமார்களுக்கும், அம்மாவுக்கும் ரொம்ப 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 வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த ஏஎல்பியில் நானும் பயணிக்கணும், இந்த பெரிய குடும்பத்துக்குள்ளே. நான் கூட சொன்னேங்கய்யா, நீங்கள் எந்த ஏஎல்பி ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் பலன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப ஒரு கெத்தாக சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அது ஒரு பெருமை, ஒரு கெத்து. அது இப்போ எனக்கே ஒரு கெத்தாக இருக்குது. இன்னி கூட ஒரு வெளியில் யாருக்கும் சொல்கிற வரைக்கும் எனக்கு அந்த ஒரு இது தெரியல. இப்போ சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள இதுதான் அந்த 7-11 அந்த 2ஆம் திருமணம் அமையும்னு சொன்னப்போ கூட அவங்க அம்மா சொன்னாங்க, நான் நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துருக்கேன், இது மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா, நம்ம கரெக்டாக தான் கிடச்சிருக்கோம். நீங்கள் சொல்லி கொடுத்தது சரியாக இருக்குங்கய்யா. ஆனால் நான் கணிச்சேன்னு நினைக்கிறப்ப நான் கணிக்கலை, நீங்கள் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளேருந்து ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்கள்ல, இன்னும் நிறையா பேசணும். நான் நிறையா பேசியெல்லாம் வீடியோ எடுத்தேங்கய்யா. அது என்னன்னு தெரில, என்னால் மொத்தமாக அந்த வீடியோ கனெக்ட் பண்ணி போட தெரியலை, அதனால் போடலை. இந்த வீடியோவை போட்டுருவேன்னு நினைக்கிறேன். டெய்லி ஒரு வாட்டி பேசி அது டைம் நிறையா இழுக்கிறதுனால வரமாட்டீங்கன்னு தெரியல. சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்தம்.
ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்துக்குள்ளே நானும் இருக்கேன்னு நினைக்கல. கடைசி வரைக்கும் பயணிப்பேன். அதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுதல் ஐயா, எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு சின்ன ஆலயம் அன்னதானத்துக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வரணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், என்னால் இதுலேயும் சொல்லுறேன். உங்களோட அந்த பாதம் எங்களோட ஆசிரமத்திலையும் வந்து ஒரு நாளைக்கு பதிக்கணும். நன்றி ஐயா.